அண்ணா அண்ணா அங்க போற அக்க போர் நடக்குது. பாரு அங்க போய் பாரு. பால் தெரிஞ்சுங்களா ஐயா? நீங்க மட்டும் ஏன் அடிக்கிற கிட்ட வாங்க. நான் சும்மா ஒப்புக்கு சாப்பாடு நீங்க வந்து எடுத்துங்க. பாப்பா நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. அண்ணா நான் ஜூம் பண்றேன்னா நான் ஜூம் பண்ணி சொல்லுங்களா வச்சு விட போடா போடா மண்டிய போத்துடா. அவன் என் மண்டாட்டா எடுக்காதரா. நான் ஏன் பண்ண சொன்னேன். சத்தியமா என் மண்டாட்டா வீடியோ எடுக்காதரா. ஏய் உலகத்திலே விலை மதிப்பு இல்லாத கலப்படம் இல்லாம ரெண்டு பொருள் தான். என்னதுன்னா ஒன்னு தாய் பாசம் ஒன்னு தாய் பால் சொல்லுவாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்குற அதை போய் வீடியோ எடுக்கிறிய நல்லா இருப்பேன் ஆசைப்பட்டு போடுவியா? அப்படி என்ன அன்னி காட்டி வீட்டு வச்சு கையா தரத எப்படி போயிட்டா? யாராவது பேசிட்டு வர எவனா பார்த்துட்டு வர எவனை பார்த்துட்டு வர. டேய் நடியா ஒரு பொண்ணு கேக்குற கேள்வியா இது. காப்பட்டி நேரம் மொத்தம் வந்தா காப்பட்டி. ஆமா பார்த்துட்டு தான் வந்தா என்ன பண்ண போற? குடும்ப பொம்பளை சொல்றா பாரு. நான் யாரையும் பார்த்துட்டு வந்து ஆபியக்காரன் சொல்றா காரி ஊத்தி காத்தல ஏசி வாய் முடு நடியா. ஒரு நிலம் மட்டும் வாடா. ஒரு அண்ணன் தம்பி வாடா. மச்சின மந்தாரு வாடாடி. அங்கடி பாங்க இந்த கண்ணாடி வாடா. நாளைக்கு நீ செத்துட்டா யாரா வருவாங்க? அவன் தயவு தாச்சி எனக்கு தேவையில்லையே. காணாங்க தான் கருவாடு வாங்கி வச்சுக்கிறேன். கால்ல கட்டிக்கு செத்துட்டா நாய் இஷ்டமோ வர பாரு. அப்படிதான் போய் சாவ போறே. சொந்தக்காரனா எப்போ சொந்ததாயா? கல்யாணத்துக்கு வாடா, காது குத்துக்கு வாடா, கரமாத்துக்கு வாடா. ஒரு சமந்தை எட்டாந்து கட்டி 9 சமந்தை எட்டு போய் கட்டிக்கிறேன். அம்மாளுக்கு ஆட்டா வீட்டுல ஜன கட்ட அதிகம். வாட்டா கும்பலா செத்துருக்கு ஒரே வழியா கட்டிடுறேன். ஏன் எங்களை சாவ சொல்ற? நீ செத்து முடு. நான் ஏடி சாவறேன்? ஒரு பொருள் வாங்கி போட வக்கீல் என்னடி வாங்கி போடல? செத்துலாம் நீ இருக்குது. ஏய் என்னடி வாங்கி போடல? அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, உப்பு இருக்குதா, மிளகாய் இருக்குதா, காஞ்ச கருவேப்பிலை ஒரு புடி உண்டாடா. கண்டவனுக்கு போந்த பையன் என்னடி வாங்கி போட்டு வச்சுக்கிறேன். ஒண்ணு நீ தாடி சீக்கிரமா குடும்பம்னா எப்படி என்ன தெரியுமா? அரை கிலோ மிளகாய் தூள் அரைச்சு விட்டேன். 1.5 வருஷம் வந்து வரணும் ஐயா சொல்லுங்க. என் ஜக்கா சீசி காட்டுறா உங்கள்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ண பாரு. நான் அரை கிலோ மிளகாய் தூள் என்ன போகணும்? 1.5 வருஷம் யானி வராது. யா வராது 4 நாளைக்கு வராது. மூக்கு பொடியா கொஞ்சம் தான் போடுறாங்க. மிளகாய் பொடியா நிறைய போடுவேன். நான் கிட்ட ராஜா உனக்கு மூக்கு போட்டு போட்டு வைக்கிறேன். ஐயோ பேசி ஆகும் சாவ துண்டு நான் ஏன் சாவறேன்? நான் போக வேணாம். போறேன் பக்கத்துல பக்கத்துல பேச வேணாம். கட்டி குத்துவாளுங்க. பால் காசு எடுத்து ரோட்டுக்கா பால் ஊத்த போனா பின்னாடி ஓடிற நாய் குட்டி 1 லிட்டர் பால் ஊத்தி எவ்வளவு நேரம் ஆகும்? அரை மணி நேரம் பால் காரண்டி ஏன் பேசுவேன்? பால் ஊத்துற டப்பா பாராதி மேல கிடக்குது. முட்டி தட்டில் நின்று பேசிக்கிறேன். இப்படியே சந்தேகம் பண்ணிருந்தா எந்த பொம்பளை வாழ்வாமா? என்னையா தூங்கிறன்னு பாக்காத மிருத்துக்காரன் போய் நீ என்ன வச்சுக்கிற. என் கூட்டுக்காரருக்கு தேய்ச்சி போச்சு. தெரியாதவள வேலை நடக்குதா? அப்படி சொல்லல நானு. பாதுகாப்பா அவர் இருக்கிறாரு. ஏன்னா நான் கீழ் பாகத்துல தப்பிட்டா லூஸ். நீ சொன்னது எனக்கு கேட்கல. நான் என்னன்றேன், பால் கறந்து எடுத்துட்டு போய் பால் ஊத்திட்டு வரனாக்கா அரை மணி நேரம் பால் கறக்கிட்டு பண்ண சொன்னாவ பேசுங்கிறேன். பால் ஊத்துன கணக்கு உங்க அம்மா நொல்ல கடையா வந்து பாப்பா. ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் நம்ம ஆத்துல 7 நாள் 3 லிட்டர் பால் எனக்கு தெரியாதா? முட்டி தட்டுல பால் சரி அதை விடு. கரும்பு தோட்டத்துக்கு பிள்ளை இருக்க போனா அங்க வந்து என் மாட்டு வாங்குறேன். காலை கட்டு போய் கிடையாது. கரும்பு தோட்டத்துல எவனா போட்டு அமுக்கானா? யாரு? ஒண்ணுதான் என்ன அமுக்குற சொல்லிட்டு அமுக்கோனா? ஏன் அனுமதி இல்லாத? ஆமா. ஓஹோ அனுமதி எடுத்தா அமுக்குவாங்க. சரி அதை விடியா. 4 பொம்பளைங்களா கூட ஏரி வேலைக்கு தானே போறேம்மா. தயவு செய்து ஏரி வேலைக்கு போய் சொல்லாதம்மா. ஐயோ ஐயோ இந்த பொம்பளைக்கெல்லாம் போய் ஜென்மத்தை ஒரு அந்த அக்காவுக்கு சொன்னவனு ஏறி வந்து பாரு. அப்படியே ஜென்மத்தை ஒதுக்கிறீங்க பாரு பொம்பளைக்கா. அப்படியே ரத்தத்தை வேர்வையா சிக்கிறீங்களா? ஏன் என்னடாப்பா தாயை மூடியா? அப்படிதான் ஏரி வேலை பத்தி கேவலம் பேசாது. பொம்பளைங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகையா சொல்லாங்க கூட கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதுக்கு முன்ன 10-11 மணிக்கு போவோம் நாங்க ஏரி வேலைக்கு. ஆமா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. காலையில 6 மணிக்கெல்லாம் காடு வருஷம் பணம் ஏறாது. ஆமா காலையில 6 மணிக்கு நாங்க போய் ஏரி உள்ள குளிச்சோம்னா நெத்தி 6 மணி நேரத்துல விழோ 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 அவரே கட்டுப்பட்டு கீழே குதிக்கிறார். போச்சில ஒலி ஒலி தான் பாரு. போய் நெத்தி 6 நேரத்துல அப்படியே குதிக்கணும். அப்படியே காவா புடிச்சு விட்டு நாட்டுக்கால ஓட்டி வரகால வரைக்கிறாங்களா? ஆமா. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போய் ஏறி வரீங்க. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டோ எடுத்துறாங்களா? அங்க போட்டோ எடுக்கிறாங்க. வீட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது. ஆம்பளைக்காரன் எழுதான பாகத்துல பசங்க எழுதான பாகத்துல மூஞ்சி கூட கை வச்சு கிடையாது. தலை விட்டு
நான் பரம்பரை கை காமிச்சுக்கிறாங்களாப்பா. எங்க அண்ணன் பையன் யாரு அண்ணமுட்டு பையா? அவதான் அண்ணமுட்டு பையன் தான். அண்ணமுட்டு பையன் அப்படி காமிப்பாங்களா? அத்திக்கு தாடா காமிச்சு ஏப்பா நீ போப்பா. போதும் போனா மங்காளியா போ போ. வேணா நீ போ. சரி சகல பாடி தான் போ. ரைட் சும்மா அந்த மனுஷனை கலரி விட்டியா இல்லையாப்பா? காரியமா? ஒரு பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, நானாவே பைத்தியம். ஏறி பையனுங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆமா 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 வீட்டுல போட்ட பாவி அடிக்கிறது கிடையாது. ஆட்டக்காரன் எழுந்த பாகத்துல பசங்க எழுந்த பாகத்துல தலை வச்சு பாத்துக்கிட்டேன். மாட்டை எடுத்துட்டாங்களா? அப்படியே பேய் போய் நிக்கிறீங்க. 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கெட்டபுரம் மந்தி எடுத்துட்டு ஏறி உள்ள இறங்குனீங்கன்னா 6 மணி நேரம் கெட்டபுரம் போட்டு இருக்கிறீங்க. 6 மணி தேரலாங்க. கொஞ்சம் மத்திய எடுத்து பாத்துட்டேன். பொங்கலுக்கு தனித்தனியா கட்டு கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப். எப்படி பாரு இப்பெல்லாம் 20-25 பேர் 20 பேரா? 4 குடும்பம் நாசமா போச்சு. போ உக்காந்துக்கிற மாத்திரை இல்ல பொண்ணு வச்சுக்க வாயை வச்சுக்க சும்மா கிடைக்கலாம். இவன் அவனை வச்சுக்கிறானாட்டி அவன் இவனை வச்சுக்கிறானாட்டி இதெல்லாம் உக்காந்து சொல்றாள. அவன் எவனை வச்சுக்கிறான்? நீ இதெல்லாம் கேட்டு வர நீ எவ்வளவு வச்சுங்கிற? உன்னை வச்சுக்கிட்டு அனுபவிக்கிறேன் தெரியா? வாங்குற 150 ரூபாய் 180 ரூபாய் சம்பளத்துக்கு ஆம்பளை வண்டியில பெட்ரோல் போட்டுக்கிட்டு 8 ரூபாய் விடணும் 8 ரூபாய் விடணும் 8 அந்த ஏரியிலிருந்து ஒரு 10 அடி நடந்து வரக்கூடாது. கொஞ்சம் நேரம் போட்டு வண்டி எடுத்து வந்தான். என்ன வீட்டுல பிடிக்கிட்டான். ஒரு வாரம் வேலை செய்து 9 வாரம் ஆகுது. அந்த துட்டு வச்சாராம் பேசுறா பேச்சு. அப்ப பேச்சு போய் காடு சொல்லி பாக்குறான். கவர்மெண்ட்ல போட்டா தானே ஏறும். சத்தியமா உன்னை சொல்லி தப்பே கிடையாது. நான் தெரிஞ்சு உனக்கு 3ஆம் தர தாலி இறக்க வந்துக்கிறேன் பாரு. கல்லு கரமாந்திர படிக்கும் உனக்கு நான் 3ஆம் தர தாலி இறக்க வந்தேன். எனக்கு நீ தாலி இறக்க வந்த என்ன சொல்லணும்? நீ தாலி இறக்க வந்த? ஆமா. அடி போடி கசமாலாம். வயசுக்கு வந்து 16 வருஷம் ஊட்ட மக்கி கட்ட கரும்பேறி போய் 3ஆம் தரமா ஒப்பையா தட்டி என் தலையில கட்டினான். தாலி இறக்க வந்தாளா? தாலி நான் தான் வயசுக்கு வந்து 16 வருஷம் வீட்டுல கந்தனே. நீ என்ன 10 அந்த செருப்பு தேர் மாதிரி என் வீட்டுக்கு வந்து சுத்தி மூஞ்சி பாக்கு. ஏன் அம்மா அழகில்லையாடா? அம்மா எப்படி இருக்கிற காஞ்சிபுரம் காமாட்சி அம்மா நாட்டம்? ஆமா கிளி கொஞ்சது நாய் நக்குது. அவன் மூஞ்ச பல்லும் பாரு எப்படிக்கிட்டியா? இந்த ஏரியில ஜேசிபி மம்டி ஆட்டத்தை அப்படி வச்சுக்கிட்டு வாரி மண்ணு வாரிக்கு தூக்குது. அது வெட்டி தூக்குறான். ஏய் நீ எனக்கு அழகே என் பல்லுதான் அற்புதம்டா. உன்னை சொல்லி தப்பு இல்லம்மா. நல்ல குடும்பத்துல பொண்ணா பிறந்ததுன்னா கணவனுக்கு மரியாதை கொடுப்பேன். குடும்பத்தை அனுசரிச்சு நடப்பேன். போய் பரம்போக்கு சாட்டில பண்ணி எடுத்துறேன். என்ன சொல்லி பரம்போக்கு பண்ண என்னடா கேட்டு? பரம்போக்கு பொறுப்பாக்கு பையா, யாரு? வக்கத்து பையா, வாங்கிக்கிற பையா, நாஜாரு அசிக்கு வருவேன். பேசிக்கலாம். படுக்க பாருங்க. வருஷம் தண்ணி கதி கிடையாது. வக்கத்து நாயே, வாங்கிக்கிற நாயே, நீ பொறுப்பாக்கு, மாமா பொறுப்பாக்கு, மகா தங்கச்சி, உன் அண்ணன் தம்பி, உன் சின்னத்தா, உன் பேராத்தா, உன் மாமன் மச்சான், உன் பரம்பரை எல்லாம் பொறுப்பாக்கு. யாரு கேட்கற பொறுப்பாக்கு? ஆனா அங்க டஸ்ட்பின் வச்சுக்கிறாங்க. அதுல ஏய் யாரு படி பரவாங்க அடி பரவாக்கு. நீ தாடி பரவாக்கு. நீ பரவாக்கு. உங்க அப்பா பரவாக்கு. உங்க அம்மா பரவாக்கு. உங்க அக்கா தங்கச்சி பரவாக்கு. அண்ணன் பரவாக்கு. உங்க பரம்பரை பரவாக்கு. உங்க ஆபியா பரவாக்கு. பரவாக்கு பார்த்தா நல்ல செல் பார்த்தா தூக்கு மாச்சாவலாகும். அண்ணா ஓ அவங்க ஆம்பளை யாருன்னா? அவங்க ஆபியா அசிபாட்டி பண்ணி சொல்ல மாட்டேன். பாத்தியா வேணா வர சாலு பாட்டியா? டேய் சரியா? நீ என்ன பரம்போக்கு? ஏய் நான் பரம்போக்கு தாடி. இனிமேல் ஒரே நிமிஷம் கூட நான் வாழ மாட்டேன். போடி தெருவால வந்து போனா தோத்தால 10 பேர் வருவா. யாருக்கு? கொண்டு காட்சி போனா பின்னல் காட்சி போடி மாமாட்ற. ஏய் என்ன வம்ப போச்சப்பா? ஏய் சரியா? ஐயோ தாய் கட்டி போட்டுட்டாளப்பா. என்ன பாராட்டே போச்சே? ஏய் வாடியா. ராஜா அப்படிலாம் சொல்லுங்க மாமா.
வாடா. என்ன? யாரு உங்க அம்மா? உன் போய் காசு எடுத்து மாமியாரு. மாமியாரா? கொஞ்சம் சிரிச்சுக்காங்கடா. பொண்ணு சட்டை போட்டு வந்து சிரிச்சுக்காரங்க பாடுறாட்டியா? எங்கடா புத்திமதி சொல்லி அனுப்பணும் டவுங்க. சொல்லி அனுப்பு மாமியார. வேற தனியாக்குறான் வீட்டுல. வாயை வச்சு எடுத்து போய் வீட்டுல உட்கார வச்சுங்க. அக்கம் பக்கத்துல பெருமையா பேசுவாங்க. குடும்பம் அப்படித்தான் சொல்லி அனுப்பு மாமியார. என்ன மாமியார்? பெரிய மாமியார் கொடுங்க. மாமியார வாய் தரக்காரு. செம்ம கடுப்புல இருக்கிறவங்க மேல உங்களுக்கு கால் தவற மோதிரம் போடாத. வாடா ராஜா வாமா. மரியாதை கொடுவா. செல்ல குட்டி, பட்டு குட்டி, குட்டியா பிஸ்கெட்டு, வேலி பிஸ்கெட்டு, பிஸ்கி பிஸ்கெட். வாங்க மேடம், வாங்க மேடம். சி வாங்க மேடம். வாங்க மரகத பல்லு மேடம். ராஜா ஏமா என்ன கொள்ளை பெற்று 4 நாட்டம் ஆகுது. பச்சை உடம்பாரி நடக்கூடிய ஆண்கள் கட்சி எடுத்துக்கிட்டு ஆடி வர எங்கடியே வாடியா? வாங்க மரகத மேடம். குடும்பங்கள் மாமியாரா ஒண்ணுக்கு ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் சொல்லி கொடுக்குறேன். ஏகப்பட்ட காம்பவுண்ட் எகிரி இருக்கு போதுங்களா? ஏய் யாரி வா. குடும்பம் நான் சட்டை சச்சரி இருந்தாலும் செய்யும். அதுக்காக தாலி கை எங்கடாது நான் ஏற்ற மாட்டீங்கன்னா அப்பப்போ கை கடை சரியா? இது என்ன தாலி கவுரா கண்டுபிடி மூணாங்க கவுரா? எதுக்காது? ஏமா சனி பந்தலம் குத்துது, நிந்தலம் குத்துது, உக்காந்தாலம் குத்துது. சாமான் தொலைக்கும் போது கூட நிம்மதியா தொலைக்க முடியல. மாணவரே குத்தாத்து இருக்குன்னா நான் சொல்ற மாதிரி கேளு. நடுவுட்டாட்ட 3 ஆணி அடிச்சுட்டு இது கைது மாறி புது பல்லாவில் தண்ணி வச்சுட்டு 16ஆவது நாள் காரியம் பண்ணி கரியா தந்து 17ஆவது நாள் கட்டு தலை கொண்டாடு. நீ சாவணுமே போட்டு தள்ளுறியா? கலர் கலரா போட்டு வச்சுக்கிட்டு கலர் கலரா படம் வச்சுக்கிட்டு கொத்து கொத்தா பூ வச்சுக்கிட்டு தெருவில் போனா மகாலட்சுமி வர ஆள் பிடிச்சி விட்டுக்கிறீங்க. சரி படாது போட்டு கைத்துல போடு கூடபடி சனி என்னன்னா கேதா நான் போட்டுக்குன்னு திரும்பி பாத்தீங்க. என் ஆத்தா வீட்டுல போறது கூட எடுத்துட்டு போய் நீ கடையில வச்சுட்டு அருகட்டோலையா கைத்துல வீட்டுல வச்சுட்டா திருடம் வந்து திரும்பி விடுவான். அதனால பத்திரமா எடுத்து போய் சேட்டு கடையில வச்சுக்கிறேன். சேட்டு கடையில அப்படியே திருடம் வந்தா கூட ரசீது எடுத்து அவங்கிட்ட கொடு. சௌகரியம் வந்தா மூட்டுக்கிட்டோம், இல்லைன்னா பில்லு எடுத்து நமக்கு கொடுத்துருக்கோம். நல்ல புண்ணியம் வரணும். ஓடுமா அது எல்லாம் பண்ண கண்ணாடி பேர் வெளியே தொங்க கூட உள்ள எடுத்து குசு வந்துச்சு. என்னது குசி குசி மரியாதையா என் காலில் விழுந்து மறக்குதோ இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு காலில் விழுந்து. யாரு காலில்? அப்புறம் தான் குடும்பம் பண்ணுவேன். யாரு காலில் வீணா? என் காலில் வேலை பாடுறிய என்ன எது சொன்னாலும் கேட்டுருப்பாங்க நினைக்க. என்ன நானாவது பொம்மையாச்சு காலில் வீழ்ந்தாவது வேலைக்கு ஆகாது. வேற ஆதார் கார்டு எடுக்கிற மாதிரி அப்போ எடுத்துருக்கான். இல்லையா யாரா பாக்குறாங்க வேலை யாரும் பாக்கல. ஆனா போய் பொம்மநாட்டி காலில் விழுந்த கமனாட்டி என் மேல ராத்திரி எத்தனை பேர் வீரங்களா போறாப்பா? உனக்கு பழைய கஞ்சியும் பால கருவாடு என்னப்பா? இப்பதானே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இந்த வாய்க்கால் வேற மிளகாக்கு வேற இதெல்லாம் இருந்து நான் கேள்விப்பட்டேன். அதுல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா இந்த கஞ்சி வேற கஞ்சி வேறன்னு சொன்னேன். அது என்னன்னா வேற கஞ்சி வேற? கஞ்சி வேற இல்லப்பா, சாப்பிடுற கஞ்சி வீட்டுல இருந்து வரோம். அதுக்கு சண்டை போட்டு நிறுத்துறீங்க. உயரமான இடத்துல உட்காந்து அப்படித்தான் சண்டைக்கு வரும். வந்துட்டு வாரிக்கு வந்து இப்படி சேத்துல உட்காரு. அது உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப மைக் ஆஃப் பண்ணிட்டு உட்காரு. யோ பழைய கஞ்சியும் பால கருவாடும் வறுத்தே தந்துக்கிறேன். சாப்பாடு குழந்தைங்க போட்டு வந்துட்டா குழந்தை பின்னாடி கத்துட்டு வந்துக்கிறேன். ஐயோ 4 நாய் வளாச்சி திரியுங்க. ஐயா தென்னை மரத்து கடியில போட்டுக்கிறேன். ஐயோ அதுல குறைஞ்சிருச்சா பிராஜ் எடுத்துச்சா? ஒரு நாட்டுக்கு
நினைக்கிறேன் ஐயா. என்னங்க இது கோலம்? ஏன் ஐயா ஆயிருங்க? இதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? தம்பின்னு வளர்த்தாரு அந்த பாவிதான் அடித்து சின்னவதை செய்து நாட்டை விட்டே விரட்டி விட்டான் ஐயா. பாவி நாட்டுக்கே மண்ணாக இருந்த நான் இப்பொழுது அனாதி போல் காட்சியளிக்கிறேன் ஐயா. அனாதை சொல்லாதீங்க ஐயா. அனாதை அடுத்த மாணிக்கத்துக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் நீங்க போய் அனாதை சொல்லாமா? பசினி வந்து நேரத்துக்கெல்லாம் சாப்பாடு போட்டு காப்பாத்துற தெய்வம். அந்த தெய்வத்தை இந்த கோலத்துல அழைச்சிட்டு போறீங்களா ஐயா? அழாதீங்க ஐயா. அனாதை சொல்லி எங்க போவாங்க? என் வீட்டுக்கு வாங்க ஐயா. மாணிக்கம் உங்க வீட்டுக்கா? நீயோ வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறாய். நாங்கள் இருவரும் உனக்கு சுமையா இருக்க விரும்பவில்லை ஐயா. சுமையா நினைக்காதீங்க ஐயா. வறுமையில் இருந்து மாணிக்கத்துக்கு தெரியும் ஐயா. எங்க நினைச்சு வந்து வராங்க. என் வீட்டுக்கு வாங்க ஐயா. இந்த மாணிக்கம் என் உயிரை கொடுத்தா அவங்க காப்பாற்ற காவல்கார மாணிக்க என்ன போய் கை வச்சு கும்பலாமா ஐயா? என்னையா செய்வது? அம்மா அன்று ஒரு நாள் அம்மா இந்த அரண்மனையில் ஏதாவது வேலை இருக்கா கொடுங்க தாய். காலமெல்லாம் நன்றியோடு நாயா உழைக்கிறேன் என்று உழைத்து வந்தேன். ஆனால் இன்று பார்த்தாயா நான் எனக்கு நாட்டு மக்களை விடுத்து ஒருவேளை உணவுக்கு கூட வழிகளாமல் திக்கல்லப்பா இருக்கிற பையா. அம்மா அண்ணன் போட்டு ஆதரித்த அன்னபூரணி தாயே காத்திருக்கு போக வேண்டாம் அம்மா. இந்த ஏழை மாணிக்க குடும்பத்துக்கு வந்து விடுங்கள் என்று அழைக்கிறாயே. எங்களுக்கு அது போதும். தெய்வம் தான் தொடர்ந்து சொல்லுவாங்க. என்ன நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. என் வீட்டுக்கு வாங்கம்மா. இந்த மாணிக்கம் நான் காப்பாத்துறேன் வாங்கம்மா. என்னம்மா? ஐயோ ஐயோ நான் ஒண்ணுமே சொல்லியப்பா. வீட்டுக்கு வந்து வரவா இடுப்பு வலி வரணும். நம்ம சேர்த்து ஒண்ணு ஆகி போச்சுன்னா என் தலைக்கு தானே தீபா வந்து தெரியும். எங்கிட்ட வரீங்கன்னு தெரிய போறீங்க. வீட்டுக்கு வருவேன். நான் என்ன பண்ணி உள்ள போன ஆளை காணுது. கேட்டு பாருப்பா. ரெண்டாவது கதுவா வயசுதான் வாய்ந்து பெற்றுக்கிறோம் மகாராணியம்மா. இந்த கசுமாலை என்னத்துக்கு முக்கியம் தெரியலையே. கேளுப்பா கேட்டு பாரு. முன்னேற்பாடு இருக்குமோ? நான் வர பாட்டுக்கே முன்னேற்பாடு தான் முக்கியம். நான் தான் கும்பிட்டு வாங்கி கிடக்குறேன். நீ ஏமா முக்கிற? நான் முக்கலண்ணா. அண்ணி உள்ள போனதுல இருந்து பயங்கரமா கத்துறாங்கண்ணா. எந்த பக்கம் நோவுது அண்ணா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுண்ணா. ஆனா நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? ஆம்பளையா போவடா சொன்ன நீ யாரு? நான் அறியாத புள்ள. நீ அறியாத புள்ள இல்ல, நீ சொரியாத புள்ள. நீ உள்ள போனா என்ன பண்ணு தெரியா? என் மண்டாட்டி கத்தேத்தி கேளுப்பா. உட்காருங்க உட்காருங்க. ஆளே வலி அன்னை மனமே தந்தை மனம் அப்படியே ரிவர்ஸ் கீழ் போடு. லெஃப்ட் ரைட் போக கூடாது. ரிவர்ஸ் கீழ் வா. ஐயோ என்ன பெத்தவனே. என்னங்க பக்கத்தில் தாங்கிறம்மா இருக்கீங்களா? போன போல சத்தம் கேட்காது. ஏங்க அபத்தமா பேசுறீங்க? வாங்க இப்படி. என்னம்மா? என்னங்க
செத்துடு முடியல செத்து அடுத்தவங்களுக்கு காரமா எப்பவும் இருக்கக்கூடாது. என்னப்பா குழந்தை பத்து உள்ள கிடக்குறாங்க, இவனா 7வது பிரசவம் முடிச்சு வர மாரி வரான். இந்த சித்திரமாத்து சேடமாத்து வருதா? யோ அது ஒண்ணும் இல்லையா, நிலைமை புரிஞ்சுக்காம நீ பேசுறேன். ஆமா, கோவப்படாதீங்க. நடி கோவப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. என்ன கேட்பாங்க? மகாராணி அம்மா ஒரு புள்ள போதுன்னு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்க ஊருப்பா. ஆமாங்க, நான் கூட டெலிவரிக்கு போயிருந்தேன். பெரிய டெலிவரி துணைக்கு போயிருந்தேன்ல, உடம்பு அசதியாக்குதுன்னு அம்மா பக்கத்துல படுத்தேன். டாக்டர் வந்து ஆள் தெரியாது எனக்கு பண்ணிட்டாரு ஆபரேஷன். போச்சா எனக்கு ஒன்னோட போச்சா? கம்யூனிட்டி முண்டை யாரு கேட்டு பண்ணா? ஒண்ணு போதாத யாருவா? இந்த காலத்துல ஒண்ணு படம் இருக்கணும், இல்லன்னா ஜனம் இருக்கணும். நம்ம கிட்ட படம் கிடையாது, ஜனத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கலாம்ல. மகள ஒரு தெருவை உருவாக்கி இருப்பேன். இப்படி பண்ணிட்டால பாப்பாய் முண்டை. என்னங்க அதிகம் என்ன யாருக்கிட்டையும் பேச வேணாம்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் டாக்டருக்கு உனக்கு என்ன கனெக்ஷன்? யோ அவர் ஏன் என்கிட்ட பேசாருனாரு? டாக்டர் எல்லாம் தெய்வத்துக்கு சமயா. அவர் ஏன் என்கிட்ட பேசாருனாரு? உங்ககிட்ட இல்ல, யாருக்கிட்டையும் பேச வேணாம்னு சொல்லிருக்காரு. ஏன் வாப்பிட்டு வந்துச்சா? அப்படி கிடையாதுங்க. என்னடியா இத பாருங்க, அதிகமா கத்தி பேசினா தையல் டெய்லி 2 குத்து ஓவர்லாம் கடிச்சுக்கலாமா? அந்த தையல் இல்லைங்க, இது ஆபரேஷன் பண்ண தையல். எனக்கு மட்டும் 25 தையல் பிரசவம் பார்த்து மாரி பாத்துக்கிறாங்க. நெடுக்க 27 தையலா? இல்லைங்க, குறுக்க 3 தையல். 24 நெடுக்கா? ஆமா. என்னடி கலர் கலரா பிடிப்பு காட்டுறா? பார்த்தா தையல் விட்டு கூட குழந்தை கொடுறியா? இருங்க, அவசரப்படாதீங்க. நான் வேற மயக்கத்துல என்ன போல பிறந்துச்சு கூட பாக்கல. அப்படியே வாரி எடுத்துன்னு வந்து எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு. இருங்க பாத்து சொல்லிடுறேன். நான் செக் பண்றேன். இருங்க. உள்ள ஆணிக்கு செத்தா அந்த தடவை பார்த்தா தெரியாதா? பேண்ட் இசிட்டு நோண்டி பாக்கணுமா? எதையும் கண்ணால பாக்கணும். ஐயோ பார்த்துட்டாலும் ஐயா, குழந்தைக்கு தலை கொலை கொள்ள ஆடுது. சண்டரிங்க வச்சு ஒரு கை விட்டாரா பிடிக்க, தலை பிடிங்க. குழந்தை பாருப்பா, குழந்தை பாருப்பா. ஐயா எவ்வளவு அழகா இருக்கான் பாருப்பா. இளவரச தலையெடுத்து பாத்தீங்களா? இதே குழந்தை அரண்மனையில பிறந்திருந்தா தான தர்மலாம் வாரி வாரி வழங்கிருப்பீங்க. பல நாட்டு மன்னர்லாம் வந்து பார்த்திருப்பாங்க. ஏழ்மை குடும்பம் மாணிக்க குடும்பத்துல 1000 ரூபாய் நடினா 2000 ரூபாய் நடிச்சுக்கிறாங்க. ஆபரேஷன் பண்ண உடம்பு பொறுமை. நானே இது போய் என் தலையிலேயே போட்டுருவோம். ஆபரேஷன் உனக்கு பண்ணிடுறோம். ஆள் ஏமாந்தா பண்ணிருக்கோம். வேடிக்கிற முதல்ல போ பொறுமையா. இந்த நர்ஸே துணி கிடையாது. அவளை 1000 ரூபாய்க்கு நடிக்கிறா, 2000 ரூபாய்க்கு நடிக்கிறா. இந்த மாதிரி 2600 ரூபாய்க்கு நடிக்கிறா. யாருக்குதான் சம்பளம் ஏற்றிட்டே தெரியப்பா? இதுக்கு மேல யாருக்கும் சம்பளம் ஏத்துற மாதிரி இல்லப்பா. எருமாடு சாணி போட்டு எங்க ஆயா ஒண்ணு புட்டுக்கிட்டு ஏற்றிட்டு பின்னாலே போவோம். நீங்க நாட்டு போய் முடிய தீக்கி காட்டுவாங்களா? நெருப்புல காட்டுவாங்க. நெருப்புல நீங்க புட்டுக்கிட்டு ஏற்றி பின்னால காட்டுவீங்க. எவனா பட்டுன்னு உக்காந்துட்டாங்கன்னா இப்ப சுமாரா சேர்த்த சுமாருப்பா. குச்சானா குமார் காலையிலே குடிச்சிட்டாப்பா. காலையிலே சாப்பிட்டானா? ஆமா. சரி அவனுக்கு என்ன வயிற்று வலியோ? வழியில இருக்கிறாங்க அம்மா. ஓ நீதான் குமாரா? நான் கிடையாது. நீ இல்லையா? குழந்தை கொடுங்க, வழியெல்லாம் போய் வாங்கி கொடுங்கய்யா. இந்த குழந்தை
ஏன் ராஜா ஏன் சொல்ல என் பட்டு ஐயோ கோயில் என்ன பாய்யா என்ன இல்ல கோயிலுக்கு வரேன் அங்க கால் பிடிக்கணும் பாத்தியா ஏய் ஒரே தக்கடி எடுப்பாங்க அப்படியே காயம் ஏன் புள்ள மா வயிறு குடியாமாண்ட ஏமா கோயில் பொறுமையா கொஞ்சம் மாணிக்கா ஏம்மா? என் மகனை பார்த்தாயா மகாராஜா அப்படியே உச்சி எடுத்து வந்துக்குதுமா கண்ணு முகலா பாரு வண்டி மாடாட்டுக்குது வண்டி மாடுக்குது சொல்லுப்பா மாணிக்கா பொழுது அழுதுட்டே இருக்கா என்ன கொடுக்கணும் பச்சை மிளகாய் 2 வைக்கணும் பச்சை மிளகா வேணாமா இரவாத்துல கட்டி வச்சுக்கிற பாரு ஆளுக்கு ஒரு பாலாட பூச்சி விட்டு நீங்க உட்காந்து சீரியல் பார்த்து வந்தீங்கன்னா நாய் வந்து மூஞ்சி நக்கி கிடக்கும் அதெல்லாம் கிடையாது ஏமா குழந்தை அழுதுகிட்டே இருந்தா குழந்தைய கொஞ்சணும் அப்படியா ஆமா கொஞ்சமா அந்த பிக்காசி பள்ளி எடுத்து போய் அனுப்பிட்டு குழந்தை ராத்திரி அழுகி அழுவாது அதான் அவங்களுக்கு அவங்க புள்ள அர்த்தம் ஆமா நம்ம புள்ளைய அடிக்கலாம் ஒதிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆ. யோ ஓ குழந்தை எங்கயா தோல் உச்சி கேட்க மாட்டி வச்சிருக்கா ஐயா குழந்தைய தலையில கட்டிட்டு பெரிய போராட்டமாக்கிடுமா என்னப்பா தாலி கட்டிய மனைவி பார்த்து அப்படிலாம் பேசுறேன் மணி எம்பிக்கிறாங்க பேசாது கொள்ளாது ஆஜராத்தியா லோ 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 ஐயங்குளம் கூடு ரோட்டு வந்து நிக்க கூடாதுன்றா வண்டி இறங்குனா லோ 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 யாரு நான் லோ லோ இல்லையே லாரி பஸ் பாத்தா ஜேசிபி கொல்ல டேக்டர் அம்மா சைக்கிள் பிடிச்சா கொல்ல 3 வண்டி சக்கரம் ஏப்பா மாணிக்கா ஓ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கா காயலாங்கடை வியாபாரம் பண்றீங்களா தூசியில வச்சுக்கிறமா கடை வியாபாரம் சுமாரப்பா காயில கடை வச்சாலும் வச்சோம் போறாதவங்களாம் போடுறான் ஏய் இரும்பியா தந்து போடுறாமா நீ வேற எரியிற விட்டுற எண்ணி ஊத்துற குழந்தை ஐயோ பசி ஆத்தணும் அது கூட தெரியல உனக்கு சீக்கிரம் ஆத்துங்க நேரம் ஆகுது மறந்துட்டேம்மா. 2 செக்கே தட்டுமா ஏன் பசி ஆத்துங்க ஐயா ஐயா குழந்தைக்கு பால் கொடுக்க போறோம் பால் கொடுக்க போறியா எல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம் நமக்கு தான் தெரியும் ரேடிஸ்க்கு இருக்கிற இடத்துலாம் வராதீங்க ஏம்மா உனக்கு தெரியாத நான் சொல்லி கொடுக்குறேன் சரிம்மா நான் எப்படி குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கணும் சரிடி மறக்குதா சரிதானே அழாதடா அம்மா இங்கதான் இருக்கிறேன் மம்மு குச்சிக்கோ சொல்ற பேச்சு கேட்கணும் என் பட்டு இல்ல ஏய் திருடனுக்கு போட்டுங்க ரொம்ப இதுக்கு எங்க அப்போ செஞ்சாங்க நான் மாணிக்கத்துக்கு போறல யாரோ திருடனுக்கு போறதுமா திருடன் பேரு என்ன மாணிக்கா திருடன் பேரு மாணிக்கமா யோ. மாணிக்கு திருடன் ஆயிட்டீங்களா அதெல்லாம் கோலத்துல சொல்றது பாவத்துல கொலை பண்ணிடுவேன் பண்ணுவே கோலை சீக்கிரம் புரியல எனக்கு வேற பசி எடுக்கு ரொம்ப நோய் 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 ஏ ஆச்சா இருங்க புரியுதா ஆகுதியா என்ன பைசா கூட இவரு தூக்கிட்டாளா ஏய் ஏங்க, என்னங்க இது? அண்ணா அண்ணா அங்க போற அக்க போர் நடக்குது ஆமா, குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க, அங்க போய் பால் பாருங்க. அங்க பாரு அங்க போய் பாரு என்னத்த பாருங்க? குழந்தைக்கு பால் தெரிஞ்சுங்களா ஐயா நீங்க மட்டும் ஏன் அடிக்கிற கிட்ட வாங்க நான் சும்மா ஒப்புக்கு சாப்பாடு நீங்க வந்து எடுத்துங்க பாப்பா நல்லா ஜூம் பண்ணி எடுங்க அண்ணா நான் ஜூம் பண்றேன்னா நான் ஜூம் பண்ணி ஆடாங்க ஏய் சொல்லுங்களா வச்சு விட போடா போடா மண்டிய போத்துடா டேய் டேய் அவன் யா மண்டாடா எடுக்காதடா நான் ஏன் பண்ண சொன்னேன் ஏய் சத்தியமா யா மண்டாடா டேய் வீடியோ எடுக்காதடா ஏய் உலகத்திலே விலை மதிப்பில்லாத கலப்படம் இல்லாம 2 பொருள் தான் என்னதுண்ணா ஒன்னு தாய் பாசம் ஒன்னு தாய் பால் சொல்லுவாங்க குழந்தைக்கு பால் கொடுக்குறான் அதை போய் வீடியோ எடுக்கிறியா நல்லா இருப்பேன் ஆசைப்பட்டு போடுவியா அப்புறம் என்ன அண்ணி காட்டிக்கிறாங்க ஏய் அது யாருவா அண்ணா ஒண்ணு கவலைப்பட ஆனதாச்சு 5 நிமிஷம் தான் ஆனதாச்சு 5 நிமிஷமா நான் என்ன கக்கூஸ் காய் நானே ஏய் ஏய் யாருவா ஏய் யார் பாரு வாங்கலாம் என்னடா அவ குணம் தெரியாத வந்து வீடியோ எடுத்துக்கிறீங்க சனாரி புடுவா ஓடி புடுங்க
வேற எழுதுறியா ஏய், நீ குடுறா கோபக்காரன் பைத்தியக்காரன். ஆமா லூசு மென்டல் கிராக் யோ அமைதியா இருயா. யா சட்டம் போட்டா என்ன பால் குடிக்காத விட்டுருமா. சொசைட்டில பால் காலி ஆயிடும் ஐயா அமைதியா இருங்களேன். ஐயா நடியா எதை செஞ்சாலும் நேச்சுரலா செய்யற நீ ஏப்பா மாணிக்கா அதெல்லாம் விடுங்கப்பா என் குழந்தைக்கு பேர் வைங்கப்பா. பேர் தானே ஆமா. நல்ல பேரை வச்சிருக்கீங்க ஆ. ஒரு நாலு வருஷம் இப்படி நாலு அதனால இந்த ஆண் குழந்தைக்கு கீச்சாயா மாநாடு முடிச்சு வச்சு கோடியா இருக்குமா ஏங்க வாழ்க வாழ்கன்னு கை உசத்தி சொன்னேன். நம்ம பள்ளிக்கு ஒரு பேர் வை. மூக்கு சரி தப்பலாம் ஐயா அது மூஞ்சி அது போது போடியா எனக்கு பிடிக்கல இந்த பேரு. எனக்கு பிடிக்கல வச்சுட்டு கொடுக்க மாட்டியா பிடிக்கலன்னா பேரை மாத்திடு. ஆஹா மாத்திடு. அண்ணா ஓ என்னப்பா இந்த குழந்தைக்கு நீங்க பேர் வச்சுக்கல உங்க குழந்தைக்கு நான் பேர் வைக்கிறேன்னா ஏங்கப்பா மாணிக்க ஜோதின்னு வைக்கலன்னா அதாவது மாணிக்க நானே ஜோதி நீ நல்லா இருக்கு. எல்லாமே தான் நல்லா இருக்கும் எப்படின்னா உள்ள நோய்க்கிறேன் பயவுடா வா நான் உன்னை தெரியாதாங்க நான் உன்னை தெரியாதா கேட்கிறேன் குடும்பம் குழந்தை குட்டின்னு ஒண்ணு கிடையாதா ஏன் என் குடும்பத்தை புது போய் வந்துடுறேன் நான் எங்கன்னா போய் நான் வந்துட்டுனா நீ ஒரு ஆள் தான் சாப்பிட்டுட்டேன் எனக்கு பார்த்து போட்டு நீ கல்யாணம் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை டைவர்ஸ் பண்ணிடுறேன் நான் என்ன தப்பா நினைச்சேனா அது இருந்தா சாமியாரும் மாறிச்சேனா சாமியார் ஆணும் பிறந்தா அமக்களா அதிகமா நானும் சாமியார் ஆயிட்டேன் அவன் குடும்பத்துல போய் வந்துருந்தா ஒரு வார்த்தை கட்டிமா ஏய் மாணிக்கா ஏப்பா கை ஓட்டிக்கிற லூசு நாடு கை வச்சுக்கிறேன் எப்படி இருக்க நீ வேற அந்த அதுக்கெல்லாம் போய் கை வச்சுக்குவேன். எழுதி வச்சுக்குவாங்க ஏமா ஐயோ என் தெய்வம் பச்சிக்கிட்டு சொல்லுதே என்னங்க ஆமா எனக்கும் பசிக்குதுங்க. பச்சிக்குதா ஆ. பீ துன்றியா என்ன குழந்தை பத்து ஒரு அப்படியே ஓய்வு திட்டேன் குழந்தை விட்டு போவத அவ எட்டு போய் இறவாச்சு சொல்லிடுவா குழந்தை வாங்கிக்கோ குழந்தை எடுத்து போய் தொட்டில போடுமா. தொட்டில போட்டு கொம்பு எடுத்து கலக்கி விடு மாடு அது இல்லங்க தொட்டில போட சொன்னேன். குழந்தை எடுத்து வீட்டுக்கு போ நான் கடைக்கு போய் குடி குடிச்சு செலவா கேட்டுறேன் சின்ன பிள்ளை தரமா பேசுறேன் என்னம்மா செலவுப்பா கொடி சலூன்னு கேட்கணும் கொடி செலவா எந்த கடையில நெடுக்க சாப்பிடு நாட்டு வந்து கடையில தர வாங்கிடுறா நடக்கிறீங்களா எங்க தான் வர்றீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்தா வரோம். சரி நேரம் ஆகுது நான் கடைக்கு போய் குடி குடிச்சு செலவா கேட்டுறேன் யோ ஐயா பாயங்க என்ன போறதான் போறேன். வரும்போது குழந்தை காம்பஸ் வாங்கிட்டு வா. காம்பஸ் வேணா அடி ஸ்கேல் வாங்கிடுறேன் ஐயா சரிண்ணா காம்பஸ் இல்ல பேம்பஸ் அது வாங்கிட்டு வாங்க. போனவள போய் சீக்கிரமா வா. என்ன விஷயம் எல்லாம் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. யாரா என்னத்தான் பாக்குறவனு கண்ணு கெட்டு போச்சா பாருங்க அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன். அவரு அழகுல பாக்கல கசுபால என்ன அவளை கண்ணா ஏற்கனவே பாத்துக்கிறாரு ஏன் என்ன எனக்கு குறை என்னன்னு கேக்குறேன் ஜேசிபி பாய மூடு. ஏன் அவரு உன்னை பாக்குறாரு